நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பயாலஜி ரிசோர்ஸ்ல 7வது யூனிட் பார்க்குறோம். மொலிக்யூலர் பயாலஜி. மொலிக்யூலர் பயாலஜில வந்து நிறைய விஷயம் இருக்கு. அதுல முதல்ல வந்து மொலிக்யூலர் பயாலஜிங்கிறது வந்து அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா, மொலிக்யூலர் பயாலஜி வந்து முழுசாவே மேக்ஸிமம் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதை பத்தி தான் தொடர்ந்து போகும். சரியா? அதுதான். அப்ப அதை பத்தின இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு முதல்ல தேவை. சரியா? அப்படி பார்த்தோம்னா, முதல்ல வந்து டிஎன்ஏ பத்தி சொல்லியிருக்காங்க. என்னதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்ஏ பத்தி சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்ஏ என்னது? உயிர்ப்பால் பத்துக்கள்ல வந்து நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம் ஒரு டிஎன்ஏ. சரியா? அதே மாதிரி ஆர்என்ஏ அந்த மாதிரி இந்த இருக்கு. அப்ப இந்த நியூக்ளிக் அமிலம் வந்து ஒரு பல்பாத்து. அந்த நியூக்ளிக் அமிலம் வந்து ஒரு பல்பாத்தா இருக்கும்போது அது பல்பாத்தா இருக்கும்போது அதை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மூலிகூல் சேர்ந்துருக்கும் தானே. அதுக்கு நம்ம பேர் சொல்றது வந்து நியூக்ளியோடைட்டுகள். சரியா? நியூக்ளியோடைட்ஸ். சரியா? அப்ப அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த நியூக்ளியோடைட்டுகள் வந்து முதல்ல 3 கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கு. என்னது? 3 கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் கூறு வந்து என்னன்னா வெல்லங்கள். சரியா? இந்த பாருங்க, இதுதான் வெல்லம். சரியா? இதை நம்ம சொல்லுவோம் பென்டோஸ் வெல்லம். பென்டோஸ் வெல்லம்னு ஏன் சொல்லுவோம்னா, பென்டாங்கிறது 5. அப்ப 5 கார்பனை கொண்ட வெல்லம் தான் பென்டோஸ் வெல்லம். அப்ப 5 கார்பன். சரியா? அதே மாதிரி பென்டோஸ் வெல்லம் இது வந்து பொஸ்பேட் கூட்டம். இப்போ 1வது பென்டோஸ் வெல்லம், 2வது பொஸ்பேட் கூட்டம், 3வது வந்தோம்னா நைதரசன் மூலம். இது வந்து என்னது? நைதரசன் மூலம், நைட்ரஜன் பேசஸ். சரியா? அப்புறம் இந்த அதுல பிறகு பார்த்தோம்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏன்னு கதைக்கும் போது முதல்ல நம்ம இந்த நியூக்ளிக் அமிலம் வந்து 2 கதைப்போம். ஒன்று என்னன்னா டிஎன்ஏ, 2வது வந்து ஆர்என்ஏ. சரியா? டிஎன்ஏ என்னன்னா டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ என்னன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இது வந்து எப்படி வேறுபடுதுன்னா, இந்த வெல்லங்களை பொறுத்து வேறுபடுது. அப்படின்னா டிஆக்சிரைபோஸ், இது வந்து ரைபோஸ். சரியா? ரைபோஸ் அப்படிங்கிறது வந்து 5 கார்பன் வெல்லம். அதே ரைபோஸ்னா இரண்டுமே 5 கார்பன் வெல்லம் தான். அதான் பென்டோஸ் வெல்லம். ரெண்டுலையுமே 5 கார்பன் பென்டோஸ் வெல்லம் தான். ஆனா இந்த டிஆக்சிரைபோஸ்ல வந்து ஒரு ஆக்சிஜன் அணு வந்து குறைவா இருக்கும். அதனால டிஆக்சிரைபோஸ், ஒரு ஆக்சிஜன் வந்து இந்த டிஆக்சிரைபோஸ்ல குறைவா இருக்கிறனால இது வந்து டிஆக்சிரைபோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஒரு பாத்தா கொண்ட நியூக்ளிக் அமிலம் தான் டிஆக்சிரைபோ நியூக்ளிக் அமிலம். அதே மாதிரி ஃபுல்லாவே அந்த ஒரு ஆக்சிஜன் ஒன்று குறையாம இருக்கிறது வந்து ரைபோஸ். ஸோ ரைபோ நியூக்ளிக் ஆசிட் வந்து ஆர்என்ஏ. சரியா? ரைட். இதுல பாருங்க, இது வந்து டிஆக்சிரைபோஸ். இங்க கொடுத்துருக்கிறது வந்து டிஆக்சிரைபோஸ். ரெண்டுக்கு இடையிலான டிஃபரண்ட். சரியா? பாருங்க, கார்பன் ஒன்று எல்லாமே ஒன்றா இருக்கு. CH2OH எல்லாமே சரியா தான் இருக்கு. இதுல பாருங்க, இந்த இடத்துல ரெண்டுலையுமே OH இருக்கு. இதுல பாருங்க, ஒரு இடத்துல OHம் ஒரு இடத்துல ஆக்சிஜன் அணு ஒன்று குறைவா இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் சொல்லுவோம் டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். சரியா? வேணும்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ரெண்டு கடையிலாம் டிஃபரண்ட். ஒரு ஆக்சிஜன் அணு குறைவு. சரிதானே? ரைட். இதுல வந்து இப்போ பொஸ்பேட் கூட்டம் ஓகே, சுகர் பொஸ்பேட் கூட்டம் ஓகே. அடுத்து சுகர் பாருங்க, சுகர் 2 பார்த்தோம். ஓகே, டிஆக்சிரைபோஸ் 2 பார்த்தோம். அடுத்தது பாருங்க நைட்ரஜன் மூலம். இந்த நைட்ரஜன் மூலம் வந்து 4 வகைப்படும். சரியா? இந்த நைட்ரஜன் மூலம் 4 வகைப்படும். ஒன்று வந்து எடினின், சரியா, குவானின், சைட்டோசின், அடுத்து தைமின், சரியா? இந்த 4ல வந்து இதெல்லாம் இருக்கிறது வந்து டிஎன்ஏல. சரியா? இதுல வந்து ஒன்று மட்டும் மாறி இருக்கும். தைமினுக்கு பதிலாக யுராசில்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஆர்என்ஏல வந்து அதே மாதிரி எடினின் இருக்கலாம், குவானின் இருக்கலாம், சைட்டோசின் இருக்கலாம்,
இங்கே டைமின் இருக்காது. டைமின் பதில் என்ன இருக்கும்னா யுராசில்னு ஒன்று இருக்கும். சரியா? அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா 5 நைட்ரஜன் பேசஸ் இருக்குது. நைட்ரஜன் பேசஸ் எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. எத்தனை? 1 அடினின், குவானின், சைட்டோசின், தைமின், யுராசில். சரியா? அதில் வந்து அடினின், குவானின், சைட்டோசின் 3க்குமே டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் போதும். அந்த 3ம் வேறுபட போகிறது வந்து தைமின் இருக்கும் டிஎன்ஏல, யுராசில் இருக்கும் ஆர்என்ஏல. சரிதானே? சரி, இதில் பாருங்க, நம்ம பார்த்தோம் நைட்ரஜன் மூலங்கள் 5 பார்த்தோம். நைட்ரஜன் மூலங்கள் எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்தோம். நைட்ரஜன் மூலங்கள் 5 பார்த்தோம். அந்த 5 வந்து 2 வகைப்பட போகுது. என்னது? 2 வகைப்படும். ஒன்று வந்து பியூரின்ஸ், 2வது பிரிமிடின். ஒன்று பியூரின், 2வது வந்து பிரிமிடின். சரியா? பியூரின்ங்கிறது வந்து 2 வளையங்களை கொண்டது பெரியது. சரியா? பிரிமிடின் வந்து ஒரு வளையம் கொண்டது சிறியது. சரியா? பியூரினுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அடினினும் குவானினும் சொல்லலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே வரும். என்னென்ன? அடினின், குவானின் அங்கே ஓகே, சைட்டோசின், தைமின், யுராசில், பிரிமிடின். சரியா? பியூரின் வந்து 2 வளைய மூலக்கூறு நம்ம பார்த்தோம். முதல்ல உள்ள ஃபோட்டோவில் பார்த்தோம். அந்த 2 வளையத்தில் ஒன்று வந்து அருகோணி மாதிரி இருக்கலாம், இன்னொன்று வந்து ஐங்கோணி மாதிரி இருக்கலாம். ஒன்று அருகோணி மாதிரி இருக்கலாம், இன்னொன்று வந்து ஐங்கோணி மாதிரி இருக்கலாம். பிரிமிடினில் எல்லா வளையமுமே எப்படி இருக்கும்னா அருகோணி ஷேப்பில் தான் இருக்கும். சரியா? அப்போ பாருங்க, நம்ம பார்த்த நைட்ரஜன் மூலம் 2 வகைப்படும். ஒன்று பியூரின், இன்னொன்று பிரிமிடின். அதோட வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. சரியா? அப்போ பியூரின் வந்து பெரியது, 2 வளையம் இருக்கும். 2 வளையம் இருக்கும். ஒரு வளையம் வந்து அருகோணியாக இருக்கலாம், இன்னொரு வளையம் ஐங்கோணியாக இருக்கலாம். பிரிமிடின் வந்து ஒரு வளையம் சிறியது, அது வந்து எப்பயுமே அருகோணி தான். ஓகே தானே? இப்போ நம்ம பார்த்தோம் பொஸ்பேட் கூட்டம் பார்த்தோம், பென்டோசெல்லம் பார்த்தோம், நைட்ரஜன் மூலம் தான் பார்த்தோம். அப்போ பாருங்க, இது ஒரு நியூக்ளிக் ஆசிட். பாருங்க, இது ஒரு நியூக்ளியோடைட். இது ஃபுல்லாக ஒரு நியூக்ளிக் ஆசிட். அதில் இது ஒரு, அப்போ இந்த நியூக்ளிக் ஆசிட்டை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். என்னது? ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த டிஎன்ஏ பாருங்க, இந்த இது ஒரு நியூக்ளியோடைட். சரியா? இது ஒரு நியூக்ளியோடைட். அந்த மாதிரி பாருங்க, நியூக்ளியோடைட் சேர்ந்து தான் நியூக்ளிக் ஆசிட் உருவாது. சரியா? அந்த நியூக்ளிக் ஆசிட் ஒன்று தான் டிஎன்ஏ. சரியா? அதில் பாருங்க, இப்போ இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், அதே மாதிரி இது ஒரு நியூக்ளியோடைட். இந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைட்டும் என்ன பொண்டால பிணைக்கப்பட்டிருக்கும்னா பொஸ்போடைஎசுத்தர் பாண்ட். பொஸ்போடைஎசுத்தர் பாண்ட். சரியா? பொஸ்போடைஎசுத்தர் பாண்ட். என்னது? பொஸ்போடைஎஸ்டர் பாண்ட். சரியா? டைஎஸ்டர் பாண்ட் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஒன்று இருக்கும், பாருங்க, 2 நியூக்ளிக் ஆசிட்க்கு இடையில இருக்கும். ஒன்று இது ஒரு எசுத்தர் பாண்ட். அதே மாதிரி இந்த பொஸ்பேட் இருக்கு தானே, இந்த பொஸ்பேட் கூட்டத்துக்கும் இந்த பென்டோஸ் வெள்ளத்துக்கும் இடையிலான இந்த பாண்ட், இந்த 2 பாண்டையும் சேர்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம் டைஎஸ்டர் பாண்ட். அப்போ இது வந்து பொஸ்பேட்டில் இருக்கனால பொஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னு சொல்லுவோம். அது பாருங்க எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. ரைட், இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் பிறகு. ரைட், இப்போ ஒரு ரைபோஸ் எடுத்துக்குவோம். அந்த ரைபோஸில் பாருங்க, இந்த பாருங்க, நம்ம கார்பனை வந்து சரியா நம்பர் பண்ணலாம். சரியா? 5 கார்பன் தானே, 5 கார்பனில் பாருங்க, இது நம்பர் பண்ணலாம். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. சரியா? இப்போ இந்த பாருங்க, 3வது கார்பன் எடுத்தீங்க. 3வது கார்பன்ல எத்தனை இருக்கு? ஒரு OH இருக்கு. அதை நம்ம பார்த்திங்க. நம்ம டியோக்சிரைபோஸ்லேயே பார்ப்போம். சரியா? 1, 2, 3, 4, 5. இதில் பாருங்க, 3வது கார்பனில் வந்து ஒரு OH இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதே மாதிரி 5வது கார்பனில் ஒரு OH இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ பாருங்க, 3வது கார்பனில் ஒரு OH இருந்துச்சு, இந்த ஒரு OH இருக்கு. அதே மாதிரி இந்த 3வது கார்பன்லேயே ஒரு OH இருந்திருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த 5வது கார்பன்லையும் ஒரு OH இருந்திருக்கும். சரியா? பொஸ்பேட் கூட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொஸ்பேட் கூட்டம் வந்து அது உறுதியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா OH H3POO அந்த மாதிரி தானே இருக்கும் பொஸ்பேட் கூட்டம் உறுதியா. இப்போ அதில் பாருங்க, இதில் இருக்க ஒவ்வொரு OH கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதுதானே இது. சரியா? இதுலேயும் எல்லா ஒரு ஆக்சிஜன்லையும் OH இருந்திருக்கும். சரியா? அப்போ 2 OHலையும்
ஒரு நீர் மூலக்கூறு அகற்றப்பட்ட தாக்கம் சொல்லுவோம் நம்ம ஒடுக்கல் தாக்கம் சொல்லி. ஒடுக்கல் தாக்கம்னு சொல்லுவோம். அந்த ஒடுக்கல் தாக்கம் நடைபெற்று நீர் அகற்றப்பட்டு, சரியா? இந்த இடத்துல இந்த பாருங்க, இந்த இடத்துல ஏற்கனவே இந்த பாருங்க இங்கன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு OH இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த CH2லயும் OH இருந்துச்சு. அப்ப ஒரு OH சேர்ந்து ஒரு H2 போயிரும். பேலன்ஸா இருக்க ஆக்சிஜன் ஆனா இருக்கு. அப்ப இது ஒரு எஸ்டர் பாண்ட். அதே மாதிரி அது ஓகே. இங்கனையும் ஒரு OH இருந்திருக்கும். அதே மாதிரி CH2OH இங்கே ஒரு OH இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒடுக்கல் தாக்கம் நடைபெற்றிருக்கும். பேலன்ஸா இருக்க ஆக்சிஜன் இங்கே. அப்ப இங்கே ஒரு பாண்ட். அப்ப இந்த 2 அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கும். இந்த பாண்ட் வந்து 2 நியூக்ளியோடைட்களை இணைக்கிற பாண்ட். இது வந்து பாஸ்பேட் கூட்டத்தையும் பென்டோஸ் வெள்ளத்தையும் இணைக்கிற பாண்ட். இந்த 2 பாண்டையும் சேர்த்து சொல்லுவோம் டை எஸ்டர் பாண்ட். அப்ப பாஸ்பேட் கூட்டத்தில் இருக்கனால இது வந்து பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட். சரியா? ஓகே. அப்ப பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட் இப்படி தான் உருவாகுது. அடுத்தது பாருங்க. அப்ப இது ஓகே. அப்ப இந்த பாருங்க, இங்க வந்து இந்த முதுகெலும்பு வந்து முதுகெலும்பு சொல்லுவோம். ஒன்று முதுகெலும்புன்னு சொல்லுவோம். இன்னொன்று வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்பு 2 இருக்கு. சரியா? வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, இந்த பாருங்க, இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த DNA ஸ்ட்ரக்சர் வந்து வட்சன் ஓகே வட்சனும் கிரிக்ஸ் அப்படிங்கிற விஞ்ஞானிகள் வந்து 1953 கண்டுபிடிச்சாங்க. வட்சனும் கிரிக்ஸும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை அவங்க கண்டுபிடிச்சனால அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து வட்சன் அண்ட் கிரிக்ஸ் மாடல். சரியா? இந்த மாடல் அது எப்படி மாடல்னா, அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? அந்த ஸ்ட்ரக்சரை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த DNA வந்து இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சனால தான் அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருந்துச்சு அந்த மொலிகுலர் பயாலஜிக்கு. அப்போ வட்சன் அண்ட் கிரிக்ஸ் அந்த கண்டுபிடிச்ச இந்த ஸ்ட்ரக்சர்னால தான் டிஎன்ஏ வந்து பல இடங்களில் எப்படி யூஸ் பண்ணப்படுது, அந்த எப்படி பிறப்புரிமை பதார்த்தங்கள் கடத்தப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? அப்போ வட்சனும் கிரிக்கும் தான் இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாங்க. அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொஞ்சம் அப்படி நேராக எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஏணி வடிவில் இருக்கும். ரைட்டா? ஒரு ஏணி வடிவில் இருக்கும். அந்த ஏணியில நம்ம ஏறுற படிக்கட்டுகள் இருக்கு தெரியுமா? அதை நம்ம எடுத்துக்கலாம் நைட்ரஜன் பேசஸ். சரியா? நைட்ரஜன் பேசஸ். இந்த புடி இருக்கு. இந்த புடியை தான் சொல்லுவோம் வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள். வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள்னு சொல்லுவோம். ஏன்னா அதுல தான் வெள்ளமும் பாஸ்பேட்டும் நம்ம பார்த்தோம். 3 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பாஸ்பேட் கூட்டம், பென்டோஸ் வெள்ளம், அடுத்து நைட்ரஜன் பேசஸ். சரியா? இது 2க்கும் சேர்த்து சொல்ல போறோம் வந்து வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்பு. அப்ப இதுதான் அந்த ஏணி புடி. இதே மாதிரி இங்கிட்டு இதே ஸ்ட்ரக்சர்ல அங்கிட்டு ஒரு DNA இணைஞ்சிருக்கும் தானே. அப்ப இதை சேர்த்து சொல்லுவோம் வந்து அந்த ஏணிப்படி. அப்ப நைட்ரஜன் பேசஸ். அப்ப ஏணிப்படியில இருக்கிறது வந்து நைட்ரஜன் பேசஸ், அந்த புடியில இருக்கிறது வந்து வெள்ளை பாஸ்பேட் வெள்ளமும் பாஸ்பேட்டும் இருக்கும். ஓகே தானே? இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து வட்சனும் கிரிக்கும். அதனால இதுக்கு பேர் வட்சன் அண்ட் கிரிக் மாடல். சரியா? அடுத்து வந்து அதே மாதிரி தான் வெயிட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு சைட்ல போகும். அதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு சைட்ல போகும்னா பாஸ்பேட் கூட்டம் வந்து இங்க இருக்கும். அதே மாதிரி அது வந்து திருப்பி வந்து இங்கிட்டு போடுவாங்க. பாஸ்பேட் கூட்டம் கீழே இருக்கும். இது மேலே இருக்கும், இது கீழே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்கம் பாஸ்பேட் கூட்டம் வந்து இந்த சைட்ல மேலே இருக்கும். அந்த சைட்ல வந்து ஒரு பக்கம் பாஸ்பேட் கூட்டம் வந்து அந்த சைட்ல இருக்கும். சரியா? இதுக்கு நம்ம சொல்ல போற பேர் வந்து எதிர் சமாந்தரம். அப்ப டிஎன்ஏல உள்ள எதிர் சமாந்தரம் அப்படின்னு சொல்லுவோம். சமாந்தரமா இருக்கும். ஒவ்வொரு நியூக்ளியோடைட்டும் இந்த சைட்ல ஒரு மாதிரி, அந்த சைட்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனால எதிர் சமாந்தரம். அப்ப நம்ம நார்மலா சொல்ல போனா வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள். அப்ப ரைட், இதுதானே வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள். முதுகெலும்புகள். இந்த வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள் வந்து இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா போற விஷயத்தை தான் சொல்ல போனா இங்க எதிர் சமாந்தரம். ஒரு 2 வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள் ஒன்றுக்கொன்று எதிராக செல்லும் ஸ்ட்ரக்சர் தான் இங்க சொல்ல போறோம் எதிர் சமாந்தரம் அப்படின்னு சொல்லி. சரியா? இதுல பாருங்க, இன்னொன்னு இதுல சொல்லியிருக்க விஷயம் வந்து இந்த முடிவுகள், இந்த 5N
5 days and 3 days and அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா என்ன நடக்கும்னு பாருங்க. இப்போ நம்ம கார்பனுக்கு வந்து நம்ம நம்பர் பண்ணோம் 1 2 3 4 and 5 சரியா. இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த கார்பனை வச்சு தான் இந்த எண் வந்து தீர்மானிக்கப்படுது சரியா. அப்ப பாருங்க, இது 1வது கார்பன், இது 2வது கார்பன், இது 3வது கார்பன். இந்த 3வது கார்பன் வந்து கீழே இருக்கனால இதுக்கு வந்து 3 டேஷ் எண்ட்னு சொல்ல போறோம் சரியா. அதே மாதிரி இதுல அப்படியே மேல அப்படியே பார்த்துட்டு போனோம்னா இந்த நியூக்ளியோடைட்ல இந்த வெள்ளத்துல வந்து இது 1வது கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன், 4வது கார்பன், இது 5வது கார்பன். இந்த கார்பன் 5வது கார்பன் இங்க மேல இருக்கனால இது வந்து 5 டேஷ் எண்ட்னு சொல்ல போறோம். அப்ப இதுல பாருங்க 1 2 3வது கார்பன் இந்த எண்ட்ல இருக்கனால இது வந்து 3 டேஸ் எண்ட். அதே இதுல வந்து இங்க பார்த்தோம்னா இந்த நியூக்ளியோடைட்ல இது 1 இது 2 இது 3 இது 4 அண்ட் இது 5. அப்ப 5 எண்ட் வந்து இங்க இருக்கு ரைட். அதனால தான் அப்படி சொல்றோம். கிளியரா ரைட். இதுதான் அந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் சரியா. இதுல பாருங்க, இப்ப நம்ம இதை சொல்ல போறோம் வந்து வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள், இதை சொல்ல போறோம் வெள்ளை பாஸ்பேட் முதுகெலும்புகள் சரியா. இது வந்து நைட்ரஜன் பேசஸ் சரியா. இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டா இந்த ஒரு சுருள் முடிவடைகிற வரைக்கும் உள்ள தூரம் வந்து 3.4 நானோமீட்டர் சரியா. 3.4 நானோமீட்டர் சரியா. அப்ப 3.4 நானோமீட்டர். அப்ப ஒரு எண்ல இருந்து மற்ற எண் வரைக்கும் பார்த்தோம்னா 3.5 நானோமீட்டர். அதுக்கு உள்ளுக்கு எத்தனை இந்த கார சோடிகள் சரியா. இது ஒரு சோடி, இது ஒரு சோடி, அப்ப இது ஒரு பேர், அப்ப இது ஒரு சோடி, இது ஒரு பேர், இது ஒரு பேர், அந்த மாதிரி இது 1 இது 2 அந்த மாதிரி பார்த்தோம்னா 10 பேர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு முழு திரும்பல் இது ஒரு முழு திரும்பலுக்குள்ள 10 பேர்ஸ் இருக்கும். அப்ப 10 பேர்ஸ்னா ஒரு பேர்ஸ்க்கு இடையிலான இடைவெளியை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பேருக்கு இடையிலான இடைவெளி வந்து 0.34 நானோமீட்டர். அது கிளியரா. ஏன்னா 3.4 வந்து 10ஆல பிரிச்சாலும் ஒரு காரசோடிக்கு இடையில 2 காரசோடிகளுக்கு இடையிலான இடைவெளி வரும். அப்ப 0.34 நானோமீட்டர். அது கிளியரா. அடுத்து இதோட அகலம் வந்து ஒரு முழு திரும்பலுக்கு வந்து 3.4 நானோமீட்டர். அதே மாதிரி இந்த டிஎன்ஏ விட்டு அகலம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 2 நானோமீட்டரா இருக்கும். 2 நானோமீட்டர். அதையும் நல்லா கொஞ்சம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் நம்ம நைட்ரஜன் பேசஸ்ல 2 வகை பார்த்தோம். ஒன்று பியூரின், ரெண்டாவது வந்து பிரிமிடின் சரியா. பியூரின் வந்து நான் என்ன சொன்னேன், பியூரின் வந்து சொன்னேன் எடினின். பியூரினுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் எடினின், குவானின். இருவளைய மூலக்கூறு பெரியதுன்னு சொன்னேன். பிரிமிடின் வந்து சைட்டோசின், தைமின், யுராசில். ஒரு வளைய மூலக்கூறு சிறியதுன்னு சொன்னேன். அப்ப இதுல வந்து என்னன்னா ஒரு மூலச்சோடி விதின்னு சொல்லி இருக்கு. அது வந்து என்னன்னா இந்த பியூரின் வந்து எப்போதுமே ஒரு பிரிமிடினோட தான் சேரும். பியூரின் வந்து பியூரினோட சேராது சரியா. அப்ப எக்ஸாம்பிள சொல்ல போனா ஏயும் ஜியும் எதுகளோட சேர போகுதுன்னா சைட்டோசினோட சேரலாம், தைமினோட சேரலாம், யுராசிலோட சேரலாம். எக்ஸாம்பிள பார்த்தோம்னா எடினின் வந்து எப்போதுமே தைமினோட சேரலாம், அல்ல டிஎன்ஏவா இருந்தா தைமினோட சேரலாம், என்னது ஆர்என்ஏவா இருந்தா யுராசிலோட சேரலாம். அது கிளியரா. டிஎன்ஏனா தைமினோட சேரலாம், ஆர்என்ஏனா யுராசிலோட சேரலாம் சரியா. இது வந்து 2 ஐதரசன் பொண்களால் இணைக்கப்படும். அதாவது பாருங்க, இந்த 2 நைட்ரஜன் பேசஸ் இருக்கு தெரியுமா. 2 எதிர் சமாந்தர நைட்ரஜன் நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோடைட்டுக்கு இடையிலான அந்த பொண்டு வந்து என்னன்னா ஹைட்ரஜன் பொண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ரஜன் பொண்டு வந்து எடினின்க்கும் தைமின் அல்லது யுராசிலுக்கும் 2 பொண்ட்ஸா இருக்கும். அதே மாதிரி குவானின்க்கும் சைட்டோசின்க்கும் 3 பொண்ட்ஸா இருக்கும். அது கிளியரா. எடினின்க்கும் தைமின்க்கும் 2 பொண்ட்ஸா இருக்கும். குவானின்க்கும் சைட்டோசின்க்கும் 3 பொண்ட்ஸா இருக்கும் சரியா. இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. இது வந்து ஒரே சமாந்தரமா இருக்கணும்னா யோசிச்சு பாருங்க. இது ஒரே சமாந்தரமா இருக்கணும்னா இப்போ யோசிச்சு பாருங்க.
இப்போ இது வந்து நம்ம எடினின் சொல்லிட்டேன். அப்போ எடினின்ங்கிறது வந்து ஒரு பியூரின். பியூரின் வந்து எத்தனை 2 வளைய மூலக்கூறு ரைட்டா? 2 வளைய மூலக்கூறு. அப்போ அதுவே இந்த இடத்துல குவானின் இருந்துச்சுன்னா இதுவுமே என்னவா இருந்திருக்கும்? 2 வளைய மூலக்கூறா இருந்திருக்கும். அப்போ 2ம் 2ம் சேர்ந்தா பாருங்க. அப்போ சேர்ந்துச்சுன்னா 2மே பொண்டா அணிஞ்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா 2க்கும் இடையிலான ஒரு விரிசல் வரும். அது கிளியரா? அப்போ இது கொஞ்சம் இங்கிட்டு விலகி இருக்கும். இது கொஞ்சம் விலகி இருக்கும். அப்போ இது எதிர் சமாந்தரம்னு சொல்லல. அதனால தான் மூலச்சோடி விதின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பியூரின் எப்போதுமே பிரிமினோட தான் சேரும். பியூரினோட சேராது. அப்படி சேர்ந்தா அது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பாதிக்கும். கிளியரா? ரைட். அப்போ நம்ம இவங்க என்ன நோட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு டக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். நியூக்ளிக் அமிலங்கள் தமது உருப்பாத்துக்களில் இருந்து தமக்குரிய பின்புறமடிதல் திரும்ப செய்தல் மேற்கொள்ளும் திறன் கொண்டவை. ரைட்டா? அப்போ நியூக்ளிக் அமிலங்கள்ட்ட உருப்பாத்து வந்து நியூக்ளியோடைட்ஸ். அப்போ அந்த பின்புறமடிதல் நம்ம பின்னுக்கு பார்ப்போம். அப்படின்னா டிஎன்ஏ வந்து ரெட்டிப்படைதல். ஓகே தானே? அடுத்து பெரும்பாலான அங்கிகளில் டிஎன்ஏ பிறப்புரிமை பதார்த்தமாகணும். அப்போ பெரும்பாலான அங்கிகளில் டிஎன்ஏ பிறப்புரிமை பதார்த்தமாக காணும். எனினும் பிடிசுர வைரஸ் போன்ற சில வைரசுகள் தமது பிறப்புரிமை பதார்த்தமாக ஆர்என்ஏ கொண்டுள்ளன. சரியா? அப்போ எல்லா உயிரங்கிகள்லையும் டிஎன்ஏ தான் பிறப்புரிமை பதார்த்தம் அப்படின்னு சொன்னால் சரியா அந்த கூற்று? அப்போ பிழை. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வைரஸ் இருக்குது தெரியுமா? மேக்சிமம் மற்ற ப்ரோகரியோட்டா யூகரியோட்டா அந்த மாதிரி நம்ம பிரிக்கக்கூடிய ராஜ்யங்கள் அதில் எல்லாத்துலேயுமே டிஎன்ஏ தான் இருக்கும். சரியா? வைரஸுகள் மட்டும் தான் டிஎன்ஏ இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம். சரியா? ரெண்டும் சேர்ந்து இருக்காது. டிஎன்ஏ இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம். அப்போ ஆர்என்ஏ உள்ள வைரஸும் இருக்கு. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பிடிசுரு வைரஸ். கிளியரா? அது ஓகே. டிஎன்ஏயின் செம்மையான பின்புறம் ரைட். அப்போ டிஎன்ஏ வந்து பிறப்புரிமை பதார்த்தமாக இருக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் இயல்புகள் இருக்கும் தானே. இப்போ ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு கேப்டன் தீர்மானிக்கணும்னா தலைமைத்துவம் இருக்கும்னா அந்த தலைமைத்துவம் இருக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் பண்புகள் இருக்கும். அந்த மாதிரி டிஎன்ஏ வந்து பிறப்புரிமை பதார்த்தம் இருக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் பண்புகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏயின் செம்மையான பின்புறம் அடைதல். அதாவது டிஎன்ஏ ஒரு ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ வந்து எப்படி இரட்டைப்படையுது தானே வேற வேற கலங்கள் உருவாக இயலும். ஸோ அது விட்டு அது விட்டு பின்புறம் அடைதல் வந்து நல்ல கிளியர். அது ஓகே தானே? அடுத்து பாருங்க, ஒரு சந்ததியிலிருந்து மற்ற சந்ததிக்கு அதுக்கு அடுத்துக்கு அதுவும் நல்லா இருக்கு. மற்றது ஒப்பீட்டு ரீதியில அதன் பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கும் தன்மை, அடுத்து பிறப்புரிமை தகவல்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, இந்த நாளுமே டிஎன்ஏ இருக்கனால தான் அது வந்து ஒரு முக்கியமான பிறப்புரிமை பதார்த்தமாக மேக்சிமமான அங்கிகளுக்கு இருக்கிறதுக்கு காரணம். அப்ப அந்த நாளையும் நீங்க பாடமைக்கு வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். அடுத்து பாருங்க, டிஎன்ஏயின் விரிபரப்பு சுருள் மாதிரி. சரியா? அடுத்து பாருங்க, டிஎன்ஏயின் இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி. ரொசலின் பிராங்க்லின் எனால் பெறப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறின் எக்ஸ் கதிர்பளிங்கு வரைபியலை அடிப்படையாக கொண்டு ஜேம்ஸ் வட்சன், பிரான்சிஸ் கிரிக் என்பவர்களால் இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி முன்வைக்கப்பட்டது. அதாவது ரொசலின் பிராங்க்லின் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் பெஸ்ட் அந்த டிஎன்ஏ வந்து ஒரு கதிர்படம் எடுத்து ஒரு நார்மலான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காரு. அதை வச்சுக்கிட்டு என்னது பிரான்சிஸ் கிரிக்கும் ஜேம்ஸ் வட்சனும் சேர்ந்து 1953 இது வந்து இதுக்கு வந்து ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் டிஎன்ஏ இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி. ரைட்டா? அதை கண்டுபிடிச்சவங்க வந்து வட்சனும் கிரிக்கும். ஓகே தானே? 6 மூலக்கூறுகளால் ஆன டியோக்சி ரைபோஸ் வெல்லம் பொஸ்பேட் கூட்டம் 4 வேறுபட்ட நைதரசன் மூலம். ரைட்டா? நம்ம பார்த்தோம் என்னென்ன நியூக்ளியோடைட் வந்து என்னென்னதால் ஆனது. பொஸ்பேட் கூட்டம் ஓகே, பென்டோஸ் வெல்லம் ஓகே, நைதரசன் மூலம். அந்த நைதரசன் மூலம் எத்தனை வகைன்னு பார்த்தோம்? டிஎன்ஏல 4 வகை. அப்போ டியோக்சி இது என்னது பொஸ்பேட் கூட்டம் 1, வெல்லம் 1, நைதரசன் பேசஸ் 4, டோட்டலாக 6. சரியா? மூலங்கள் என்பன ஒழுங்கமைக்கப்பட்டு டிஎன்ஏ மூலக்கூறை ஆக்கும் விதம் டிஎன்ஏயின் இயல்புகள் என்பவற்றை விளக்குவதற்கு இம்மாதிரி அதை பற்றின அந்த விஷயங்கள் இப்போ நம்ம முன்னுக்கு பார்த்த எல்லா விஷயமே இந்த டிஎன்ஏ அந்த இரட்டை விரிபரப்பு சுருள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் கிளியரா விளங்குது. சரியா? இம்மாதிரியின்படி டிஎன்ஏ ஆனது முறுக்கப்பட்ட வேணி ஒன்றின் வடிவம் சுருளி வடிவம் அடிப்படை. ரைட்? நம்ம பார்த்தோம் முதல்ல போட்டோ ஒன்று பார்த்தோம். ஒரு ஏணிப்படி மாதிரி இருந்துச்சு. அந்த ஏணியை வந்து முறுக்குனா ஒரு சுருளி வரும் ஏணிப்படி முதல்ல பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் அது இருக்க போகுது. சோடியாக்கப்பட்ட நைதரசன் மூலங்கள் ஏணிப்படிகள் ஆகும். அப்ப நான் பார்த்தேன் நைதரசன் மூலங்கள் ஏணிப்படி. அங்கிட்ட உள்ள புடி வந்து என்னன்னு வெள்ளை பொஸ்பேட் முதுகெலும்புகள். இந்த ஓகே மூலச்சோடியாதல் விதியும் பார்த்தோம். அப்ப அது வந்து பியூரின் வந்து பிரிமினுடன் தான் எப்பயுமே சேரும். மூலச்சோடியாதல் விதியின்படி 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் அல்லது 3 ஹைட்ரஜன் பிணைப்புகள் மூலம் பியூரின் பிரிமினுடன் ஒன்று சேரும். அப்போ ஓகே, பியூரின் வந்து எடினும் குவானினும். அப்ப எடினினும் தைமினும் 2 போன், குவானினும் சைட்டோசினும் வந்து 3 போன். இங்கே வந்து யுராசினும் வரலாம். அது வந்து ஆர்என்ஏக்கு மட்டும். சரியா?
அடுத்து பாருங்க. ஓகே. அடுத்து பாருங்க. டி.எச். மோகனும் அவரது குழுவினரும் மேற்கொண்ட பரிசோதனையின் மூலம் நிறமூர்த்தங்கள் மற்றும் டிஎன்ஏ புரதங்களால் ஆக்கப்பட்டன பரம்பரையாளர்கள் நிறமூர்த்த பரிசோதனை என்பன தீர்மானிக்கப்பட்ட ரைட். அது வந்து நம்ம பார்ப்போம். பின்னுக்கு இந்த நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு அதில பார்ப்போம். அப்ப நம்ம கிளியரா பார்ப்போம். ஓகே தானே? ம்.